ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் தென்மாகாண சபை உறுப்பினர் அஜித் பிரசன்ன நேற்று தென்மாகாண சபைக்கு முன்பாக ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்று நிறைவிற்கு கொண்டு வந்தார். கல்விசாரா ஊழியர்களின் 3 நியமனங்கள் தொடர்பில் நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஆண்டுவே கிசிது பார்லிமெண்ட் மந்திரிவரைக்கோ நியோஜ்ய அமைச்சரைக்கோ அமைச்சரே அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு அமைச்சரும் நம்மை பார்க்க வரவில்லை, எம்முடன் கலந்துரையாடவில்லை. எனவே அஜித் பிரசன்ன தற்போது எழுந்து நிற்கின்றார். கௌரவ ஜனாதிபதி அவர்களே, மக்களுக்குள்ள பிரச்சனைகள் குறித்து எந்த ஒரு ஆலோசகரும் கூறுவதில்லை. அதைத்தான் மாகாண சபையில் நாம் உரத்த குரலில் கூறினோம். தற்போது மக்களின் பிரச்சனை குறித்தே கதைக்கின்றோம், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் குறித்தே கதைக்கின்றோம் என்று அவற்றை கேட்க யாரும் இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற கப்பலில் தற்போது சிறு துளைகள் ஏற்பட்டு அந்த துளைகள் தான் அஜித் பிரசன்னவை காட்டிக் கொடுக்கின்றது. அந்த துளைகளை இன்று மறைக்காவிட்டால் சிறிது காலம் செல்லும் போது ஜனாதிபதியுடன் இந்த கப்பல் மூழ்கி போகும். பின்னர் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார்.